ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்ட் ஃபியஸ்டா காரில் கூலண்ட் ஆயில் லெவல் குறையுன்னு சொல்லி கஸ்டமர் கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் கூலண்ட் டேங்க் வழியாக ஏர் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் ஹெட்டை பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் வாட்டர் லைன் ஃபுல்லாக அரிச்சு போயிருந்துச்சு. அது போக வந்து ஹெட்டில் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு. ஹைட்டு கம்மியாக இருந்தால் நம்ம வேலை பார்த்து போட முடியாது. ஸோ அதனால் நம்ம வேறு ஹெட்டு வாங்கி அதை சர்வீஸ் பண்ணி போட போகிறோம். அது போக வந்து ரேடியேட்டர் வந்து ரொம்ப டஸ்ட் ஏறி போயிருந்துச்சு. அதனால் நம்ம ரேடியேட்டரையும் கூலண்ட் டேங்க் வந்து சர்வீஸ் பண்ணி போட போகிறோம். ஏன்னா இதில் வந்து டஸ்ட் இருந்தாலும் சரியாக வந்து சர்க்குலேஷன் ஆகாது. அதனால் நம்ம ரேடியேட்டரையும் கூலண்ட் டேங்க் சர்வீஸ் பண்ணி மறுபடியும் நம்ம வண்டியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது போக நம்ம வெளியில் வேறு ஹெட்டு வாங்கி அதில் வர வால்வுலாம் செக் பண்ணி பார்த்துட்டு புதுசு ஃபிட் பண்ணுறோம். ஹைட்டு கம்மியாக இருந்தால் நம்ம ஹெட்டை வேலை பார்த்து போட முடியும். ஹைட்டு கம்மியாக இருந்தால் வேலை பார்த்து போட முடியாது. கஸ்டமர் சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அது போக வந்து நம்ம ஹெட்டை பிரித்தாலும் ஹெட் கேஸ்கெட் வந்து புதுசு தான் ஃபிட் பண்ணணும். பழசு ஃபிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ஏர் அவுட்டாக இருந்தால் மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். ஸோ அதனால் ஹெட் கேஸ்கெட் ஓவி வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேலை பார்க்குறப்ப வந்து பெல்ட்லாம் எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வேலை பார்க்குறப்ப வந்து நீங்கள் பெல்ட்லாம் வந்து புதுசு ஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 1,00,000 வரைக்கும் அந்த பெல்ட் கம்ப்ளைண்ட்டே வராது. ஸோ அதனால் நம்ம டைமிங் பெல்ட்டும் டைனமோ பெல்ட்டும் ரெண்டுமே வந்து ஓய் ஃபிட் பண்ணுறோம். இந்த கூலண்ட் ஓஸ் வழியாக வந்து ரிட்டன் வாட்ரு வரல. அதனால் அந்த ஓஸ் நம்ம புதுசு ஃபிட் பண்ணிட்டோம். ஓட்டி பார்த்துட்டு ஃபேன் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதே மாதிரி வாட்ரு வழியாக ஏர் லீக் ஆகலை. ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.